அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு 28/8/2024 முதல் 4/9/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதனின் பெயர்ச்சியானது நடைபெறுகிறது. அதிலும் குறிப்பாக அவர் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதன் அவரின் அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டிற்குள் செல்வது நிச்சயமாக பல தடைகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனும் பல்வேறு இடங்கள்ல மாறி சஞ்சரித்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு இல்லாத ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பெரும்பாலும் இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக விரயஸ்தானமாகிய 12இல் குரு சஞ்சரிக்கிறாருங்க. முழு சுபகிரகமான குரு விரயஸ்தானமாகிய 12இல் 40% மேல் கடந்து விட்டார். எனவே இனி குருவின் அமைப்பு காரணமாக சுப விரய செலவுகள் நிறைவாக வருவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. குருவின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் புதன் குருவை சமகிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் திட்டமிடுவதை விட பல அதிரடியான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக பெறுவதற்கான யோகம் விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் உண்டு. குருவின் சுப பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதிவதால் இந்த தருணத்தில் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டு வந்த மந்தமான சூழ்நிலைகள் விலகும். விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு. தொழில் ஸ்தானத்தை ராகு வலுப்படுத்தியும் சுகஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார். கேதுவின் மீது குருவின் சுப பார்வை அபரிவிதமாக பதிகிறது. எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய அர்த்தாஷ்டக பாதிப்புகள் முற்றிலும் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவே உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகையான புதிய பணிகளை திட்டமிட்டு செய்யும் போது அதில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் நிச்சயமாக விலகும். நேர்மறையான சிந்தனைகளும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளும் நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே திருப்திகரமாக அனைத்து விதமான பணிகளையும் துல்லியமாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகுவதற்கான சூழல் உண்டு. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. 2 நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையான நெருக்கடிகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் உண்டு. ஏனென்றால் பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது. ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத உத்தியோக ரீதியான சிக்கல்களை சில நேரங்களில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே எதை செய்தாலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் யாரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம். உங்களுடைய பணிகள்ல கடமைகள்ல சரியாக செயல்பட வேண்டிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எதிர்பாராத சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் கூட இந்த தருணத்தில் உருவாகலாம். ஆனால் அதே வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பை மனதிற்கு நிறைவாக பெற்று தருவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பல்வேறு வகையான உத்தியோக ரீதியான தடைகள் நிச்சயம் விலகும். ஆனால் தொழில் ரீதியாக சில குழப்பங்களை சனி வக்ரம் பெற்றிருப்பதாலும் ராகு தொழிலில் இருப்பதாலும்
இருந்தாலும் கேது அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதாலும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. சுக்கிரன் கேதுவுடன் இணைந்து அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட அங்கு நீச்சம் பெற்றிருக்கிறார். எனவே சில நேரங்கள்ல விடை தெரியாத அளவிற்கு சில குழப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம். ஏனென்றால் தொழில் ரீதியாக இதுதான் பிரச்சனை என்று தெரிந்தால் நிச்சயம் அதை தீர்வு காண முயற்சி செய்ய முடியும். ஆனால் என்ன பிரச்சனை என்றே தெரியாமல் குழம்பிக் கொண்டிருப்பதற்கான சூழல் உண்டு. எனவே இந்த போன்ற தருணங்களை சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் நிச்சயமாக மிதுனராசிக்காரர்கள் கையாள வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே வேளையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது ராகு கேதுவும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் நிச்சயமாக லாபத்தில் எந்த விதமான குறைவும் இல்லை. லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதிகரிப்பதற்கும் சற்று கூடுதலாக கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் சற்று அலைந்து திரிந்து எடுக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. நிதி சார்ந்த நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக இந்த தருணத்தில் அமையும். ஆனால் அதே வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய சில சலுகைகள் பெறுவதில் சின்ன தாமதத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. இருப்பினும் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய வரி சலுகை, மானியம் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகமும் உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்திற்கு வருவது நிச்சயம் நன்மை. ஆனால் அங்கு அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. சில நேரங்களில் அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் எதிர்பாராத சிரமத்தை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம். எனவே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அதிலும் குறிப்பாக கலைத்துறையில் உங்களுக்கு திறமைகளை வெளிக்கொணர்வதில் அதிக சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் கூட புதிய வாய்ப்புகள்ல எந்த விதமான குறைவும் இருக்காது. வருமானம் பொருளாதார ரீதியாக பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக நுணுக்கமாக அனைத்து விதமான நகர்வுகளையும் கவனித்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் குருவுடன் இணைந்து சஞ்சரித்த செவ்வாய் குருவை விட்டு விலகிவிட்டார். அதே போன்று தனஸ்தானத்தில் இருந்த வித்யாகாரகரான புதன் தைரியஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே கல்வியில் நல்ல மாறுதல் மிக வலுவாக உண்டு. இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும். ஏனென்றால் சூரியன் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் எந்த பணிகளை திட்டமிட்டாலும் பெரிய அளவில் அலைச்சல் இல்லாமல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்க முடியும். உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. எதாய் செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நல்ல அபிவிருத்தி திட்டங்களை நிதானமாக கையாள வேண்டிய சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. மிதுன ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் எதிர்பாராத திடீர் சலுகைகளால் மிக பெரிய அளவில் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. குடும்பத்திலும் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். காலம் முழுவதும் ஆறாத ரணங்களும் சற்று குறைவதற்கான யோகமும் நிச்சயம் கிடைக்கும்.